இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம், கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு சில கேள்விகளை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். முதலாவது கேள்வி வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? போதுமானது. முதல் கேள்வி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கி வந்து, வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்து, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்து கர்த்தர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் நீர் வைத்த ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கிறேன். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சபையில தான் நாம் இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நம்முடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கிறது? ஒருவேளை நம்மத்தில் அநேகர் கடந்து போயிருக்கலாம். நம்மோடு ஆராய்ந்த அநேக ஜனங்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கலாம், ஓட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நீங்கள் நாம் நம்மை பார்த்து காலை நேரத்தில் கர்த்தரை கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறான். ஆதாமே என்று சொல்லுகிற கூக்குரலை அவன் கேட்கிறான். அவன் கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அதற்கு ஆதாம் என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன். அதுக்கு பதில் என்ன சொல்லுகிறான் அவன்? நான் நிர்வாணியா இருக்கிறேன். கர்த்தர் வைத்த ஏதேன் தோட்டத்துல தான் அவன் இருக்கிறான். அந்த கர்த்தர் தேடி வரும்போது அவன் நிலைமை எப்படியா இருக்கிறது? அவன் எங்கே என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நான் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் நிர்வாணியா இருக்கிறேன். நம்முடைய நிலைமை என்னவா இருக்கிறது? நிர்வாணிகளா இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் அவனால் நிற்க முடியவில்லை. கர்த்தர் குளிர்ச்சியான நேரத்திலே ஆதாமை பேசும்படியாகவும் ஆதாமை சந்தித்து உலாவும்படியாகவும் அவனோடு காரியங்கள் சம்பாஷிக்கும்படியாக கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கி வருகிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆதாமே என் மகனே, என் மகனே நீ எங்கே இருக்கிறாய்? சத்தத்தை கேட்க முடிகிறது, ஆனால் தேவ சமூகத்துக்கு முன்பாக போக தைரியம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார், ஆனால் தேவனுக்கு முன்பாக போக அவனுக்கு மனம் இல்லை. ஏன்? அவன் எப்படியா இருக்கான்? நிர்வாணியா இருக்கான். ஒருவேளை நம் சபையில தான் இருக்கிறோம், ஆனா இன்னைக்கு நம்ம நிர்வாணியா இருக்கிறோமா? கர்த்தர் கேட்கிற கேள்வி, எங்கே இருக்கிறார்? நம் நிலைமை இன்னைக்கு எப்படியா இருக்கிறது? தேவன் நம்மத்திலே கேட்கிற முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நம் நிலைமை இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறது? நம் நிர்வாணிகளை எப்படி இருக்கிறோமா? அந்த நிர்வாணம் ஏன் அவன் வாழ்க்கையில் வந்தது? கர்த்தர் அவனை சிருஷ்டித்து, கர்த்தர் அவனை படைத்து, தன் ரூபத்தினால படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு நன்றாக ஒரு மனைவியை கொடுத்து, நீங்கள் என்ன செய்ய, தோட்டத்தில் இருங்கள் என்று சொல்லி, பழகி பெறுங்கள், பூமியை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருந்தார். நன்மை தீமை அறிந்ததாக கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கட்டளையை ஆதாமும் ஏவாளும் மீறினபடினால, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனபடினால அவர்களுடைய வாழ்க்கையில் நிர்வாணம் வந்துவிட்டது. அவர்கள் ஒழித்துக் கொள்கிறார்கள், தேவ சமூகத்துக்கு தூரமாய் போகிறார்கள். கர்த்தர் வருகிற நேரத்திலே அவர்கள் இல்லை. ஏன்? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிர்வாணமாக இருக்கிறது. ஒழித்துக் கொள்கிறார்கள், அவர்கள் ஒழித்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த தோட்டத்தை
பண்படுத்தவும் அதை காக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த காரியத்தை அவன் செய்ய தவறிவிட்டான். அவன் தோட்டத்தை காக்கவில்லை, அவன் தோட்டத்தை பண்படுத்தவில்லை என்று வேதம் எங்குமே சொல்லவில்லை. ஆனால் தோட்டத்தை காக்காமல் போனதுபடினால்தான் சர்ப்பம் உள்ளே வந்தது. ஏவாள் சொன்ன இவனுடைய புருஷனுக்கு இவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ரெண்டும் சேர்த்து வைத்தார். ஆனால் இந்த ஏவாளோ ஆதாமை விட்டு அவன் தனித்து இருந்தான். அவன் தனிமையா இருந்தான். தனிமையா இருந்ததால் சர்ப்பம் அவனை தனிமையில் வஞ்சித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பம் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருந்தது. கர்த்தரோ இசைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரோ ஏவாளை நீ ஆதாமோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஏவாளோ ஆதாமை விட்டு அவன் தனியாக ஜீவித்தபடினால்தான் சர்ப்பம் வஞ்சித்து விட்டது. கர்த்தருடைய கட்டளை மீறினார்கள். கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனதுபடினால புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்தபடினால அவர்கள் வாழ்க்கையிலே நிர்வாணம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரிந்த சத்தியம் தான். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். பாருங்க, அவர்களுக்கு அதுவரைக்கும் கனிகள் புசிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு தெரியாது அவர்கள் நிர்வாணம் என்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் தேவன் தம்மை மகிமையினால் உடுத்தி வைத்திருந்தார். தேவன் தம்மை வெளிச்சத்தினால் வஸ்திரத்தினால் உடுத்தி வைத்திருந்தார். ஆகவே அவர்களுக்கு தெரியல அவர்கள் நிர்வாணி என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எப்பொழுதோ பிசாசு சத்தத்துக்கு செவிசாய்த்து கர்த்தருடைய கட்டளை மீறினபடினால அந்த மகிமை நீங்கிவிட்டது. கர்த்தர் தந்த வெளிச்சம் மாறி போட்டது. இருள் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அவர்கள் நிர்வாணியை தெரிந்தார்கள். அது சொன்னது யார்? ஆதாம் நிர்வாணி என்று சொன்னது யார்? ஏவாள் சொல்லியிருப்பாளா? இல்லை, பிசாசு தான் சொல்லியிருப்பான். ஆதாமே, நீ நிர்வாணியா இருக்கா, நீ போய் ஒளிந்துக்கொள். கர்த்தர் வருகிறார். அவர் வருகிற தோட்டத்திலே அவர் கூப்பிடு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அது இப்பொழுது அந்த மகிமை நீங்கிவிட்டது. அந்த வெளிச்சம் நீங்கிவிட்டது. கர்த்தருக்கு முன்பாக போக முடியல, தைரியம் இல்லை. ஏன்? அங்க என்ன இருக்கிறது? இப்போ நிர்வாணம். பாருங்க, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நிர்வாணமா இந்த காலையில் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம வாழ்க்கை கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு பதில் தர நமக்கு முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் நிர்வாணமாக நாம் காணப்படுகிறோம். ஏனென்று பார்க்க ஒழுங்கு பிரகாரம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதன் நிர்வாணமான ஒரு மனிதன் தெருக்களிலும் வீதிகளில் நடப்பான் என்று சொன்னால், ஒருவேளை நிர்வாணமான மனிதன் சபைக்குள் வருவான் என்று சொன்னால், நாம் அவனை பார்த்து நம் முகத்தை திரும்பிக் கொள்கிறோம். அவனை பார்க்க முடியாமல் அவனை நாம் என்ன செய்கிறோம்? வெளியே துரத்தி விடுகிறோம். அதே போல ஒருவேளை வாழ்க்கை நிர்வாணமாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் சபையிலிருந்து கர்த்தர் துரத்தி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? உன் நிலைமை என்ன? கர்த்தர் எத்தனையோ முறை பேசியிருக்கிறார். எத்தனையோ முறை கர்த்தர் சத்தம் நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிறது. வசனம் மூலமாக பேசியிருக்கிறார். பிரசங்கத்தின் வாயிலாக பேசியிருக்கிறார். தீர்க்கதரிசன மூலமாக பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மூலமாக பேசியிருக்கிறார். தரிசனங்கள் மூலமாக பேசியிருக்கிறார். சொப்பன மூலமாக பேசியிருக்கிறார். ஆனாலும் அவைகள் மீறி நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிர்வாணம் காணப்படும். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் சபையில் தான் இருக்கிறேன், நான் சர்ச்சில் இருக்கிறேன். ஆனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ நிர்வாணியா இருக்கிறாயா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கேள்வி மிகவும் கொடூரமான ஒரு கேள்விதான். இந்த பகல் நேரில் கர்த்தரை ஆராதிக்க விட வந்திருக்கலாம். நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. தேவஜனமே ஆராய்ந்து பார்க்கணும். நான் இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்? நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேனா? என் வஸ்திரம் பிசாசனை உரிந்து விட்டானே. ஏன்னா அவனுடைய ஒரே குறிக்கோள் தேவ மகிமையை நம்மளிடம் நீக்க வேண்டும். பிசாசின் ஒரே மோட்டம், அவன் கர்த்தர் நமக்கு தந்த வெளிச்சத்தை எப்படியாடி மங்கியாக்க வேண்டும், இருளில் போட வேண்டும். அவனுடைய ஒரே நோக்கம் கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகத்தை அவன் இழக்க செய்யணும் சொல்லி அவனுடைய ஒரே நோக்கம் தான். அவன் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து நான் ஜீவிப்போம் என்று சொன்னால் நாம் நிர்வாணியாய் மாறி போவோம். வஸ்திரம் இல்லாமல் காணப்படுவோம்.
ஆதாம் என்ன செஞ்சான்? அவன் நிர்வாணி என்று தெரிந்த பிற்பாடு அவன் என்ன செஞ்சான்? அத்தி இலையை தரித்துக் கொண்டான். அவன் அத்தி இலையை தரித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக கடந்து போகிறான். ஒருவேளை வாழ்க்கையில் நிர்வாணியா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிர்வாணமா இருக்கலாம். ஒருவேளை நான் குற்றவாளி தான், எத்தனையோ தப்புகள் தவறுகள் செய்திருக்கிறேன். சபைக்கு நான் எப்படி சொல்வது? நான் பரிசுத்தவான், நான் விசுவாசி, நான் பரிசுத்தவான் இருக்கிறேன்னு சொல்லி நன்றாக துணியை போட்டுக்கொண்டு வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நன்றாக ஆபரணங்கள் அணிந்து கொண்டு நீ சபைக்கு வருவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன் அந்தரங்கத்தில் வாழ்க்கை பார்க்கிறார். நீ ஒரு நிர்வாணியா இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நிர்வாணத்தை மாற்றும்படி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் இருக்கிறது, விரேகமும் நிர்வாணமாய் வாசிய. எபிரேயர் 4:13. எல்லாவற்றும் முன்பாக எப்படி இருக்கிறது? நிர்வாணமா இருக்கிறது. அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? உன் நிலைமை என்ன? நீ நிர்வாணமா இருக்கிறாயா? நன்றாக வஸ்திரத்தை போட்டிக் கொண்டு வந்து நீ ஆராதிப்பன்னு சொன்னால் நீ வேறு விசுவாசி இல்லை. நன்றாக வெள்ளை பேண்ட் வெள்ளை ஜிப்பா போட்டு பேசுற பெரிய பாஸ்டர் ஊழியர்கள் நினைக்கிறாய், ஊழியர்கள் அல்ல. உன் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிர்வாணியா இருக்கிறாய். அறிவான தேவச்சனமே, அந்த நிர்வாணத்தை மூடும்படியாக கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கை நிர்வாணமா இருக்கலாம், ஒருவேளை உடுப்பு வஸ்திரத்தை அவன் பிசாசன் கிழித்து போட்டிருக்கலாம். ஆனால் அருமையான தேவஜனமே, தேவன் நமக்கு வெண் வஸ்திரத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தருகிறவராக இருக்கிறபடினால அவரிடத்தில் கேட்டு நீ பெற்றுக்கொள், அவர் உனக்கு வெண் வஸ்திரத்தை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் லவோதியா சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், நீ நிர்வாணியா இருக்கிறாய். உயர்ந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லல, அந்த லவோதியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நிர்வாணியா இருக்கிறாய். வாசிங்க வசனத்தை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். என்னிடத்தில் வாங்கிக்கொள். கர்த்தர் வெண் வஸ்திரத்தை தர விரும்புகிறார். கர்த்தருக்கு வெண் வஸ்திரம் இருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ நிர்வாணியா இருப்பாய் என்று சொன்னால் இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் இருந்து வெண் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் தரவுள்ளவராக இருக்கிறார். முதல் கேள்வி நம்மை பார்த்து வருகிறது, நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு சில நபர்கள் என்ன செய்கிறார்கள்? நடந்து கொண்டிருக்கும் போது தலைவலி வருகிறது, தலை மயக்கம் வருகிறது, அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் மயக்கம் தெளிந்த பிற்பாடு அவர் கேட்கிறார், ஐயோ நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி புத்தி தெளிந்த பிற்பாடு வருகிறது, நான் எங்கே இருக்கிறேன்? கர்த்தர் தந்த கிருபைகள் எங்கே? கர்த்தர் தந்த தாளங்கள் எங்கே? கர்த்தர் தந்த அபிஷேகம் எங்கே? கர்த்தர் தந்த வேதத்தின் அறிவு எங்கே? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏதேன் தோட்டத்துல இருந்தான். எங்க இருந்தான்? ஏதேன் தோட்டத்துல இருந்தான். நீ சபையில இருக்கிறாய், நன்றாக ஆராதிக்கிறாய். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்குறுதிப்படி, இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? உன் நிலைமை தான் என்ன? கர்த்தரை நாம் மீறிட்டோமா? நாம் ஆதி காலங்களில் பின்ன பிரதிஷ்டைகள் உடைத்து விட்டோமா? கர்த்தருக்காக பண்ணின பொருத்தனைகள் நிறுவனமாய் போய்விட்டோமா? எடுத்த தீர்மானங்கள் எங்கே? நன்றாக ஜெபித்து அந்த ஜெபாவி பொழுது எங்கே? உன் நிலைமை தான் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிர்வாணியா இருப்பது சபையில தேவனுக்கு சித்தம் அல்ல. நிர்வாணியா இருந்து தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. அவர் நிர்வாணி தன்னை கர்த்தர் பார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நிர்வாணத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஆதாமை நேசிக்கிறார். ஏதேனுக்கு துரத்தி விட்டார். அவன் முடிவு பரிதாபமாக இருந்தது.
அவர் முடிவு கொடூரமா இருந்தது. அதனால தேவஜனமே அப்படிப்பட்ட முடிவு நமக்கு வேண்டாம். தேவனை ஆராதிக்க முடியாது. நாம் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அபிஷேகிக்கிறார். அது முடிவு ஒரு நல்ல முடிவா இருக்க வேண்டும். மகிமையான மேன்மையான முடிவா இருக்க வேண்டும். ஒரு பரிந்துரைக்க நிலையான முடிவா மாறப்போகக்கூடாது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையை நான் மீறக்கூடாது. ஒருவேளை நான் மீறி ஜீவிப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நிர்வாணம் தான் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் கேட்கிற முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் நாங்கள் வேண்டும். இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாக இருதயத்தின் ஆழத்தில் எங்கள் தேவனோடு பேச வேண்டும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு எங்கே இருக்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்கிறது, நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி பதில் சொல்லித்தான் போக வேண்டும். ஒருவேளை பதில் சொல்ல முடியாவிட்டால் தேவனிடத்தில் ஒப்புராகிவிட்டு ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி தேவ இரக்கத்தை பெற்று நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி வாசிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், எங்கே போகிறாய்? பாருங்க, இரண்டாவது கேள்வி யாரை பார்த்து வருகிறது? யாரை பார்த்து வருகிறது? ஆகார். ஆகாரை பார்த்து தேவ தூதன் கேட்கிற ஒரு கேள்வி, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே? ரெண்டு கேள்வி இருக்கு. நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? பாருங்க, இந்த ஆகார் முதல் கேள்வி தேவன் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டாவது கேள்வி தூதன் கேட்கிறான் ஆகாரை பார்த்து, ஆகார் நீ எங்கே போகிறாய்? நாம் இன்னைக்கு எங்கே போகிறோம்? கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ எங்கே போகிறாய்? போகிற பாதை சரியான பாதையா? அந்த பாதை ஒரு முடிவு இருக்கிறது, அந்த முடிவு சரியாக முடியுமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த சாரா, இந்த ஆகார் என்னவா, அவருக்கு பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார்? வாசிங்க. நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவள் நான் ஓடி போகிறேன். அல்லேலூயா. அவருடைய பதில் என்ன பதிலா இருக்கு? நான் ஓடி போகிறேன். கர்த்தர் தூதன் கேட்கிறார், நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார், ஒத்துக்கொள்கிறார், சரியான பதில் சொல்லுகிறார், நான் ஓடி போகிறேன். தெளிவான பதில், நான் ஓடி போகிறேன். அது யாரை விட்டு ஓடி போகிறாரா? சாராயை விட்டு அவர் ஓடி போகிறார். சாராய் என்று சொன்னால் ஆட்சி என்ற அர்த்தம். சாராய் என்று சொன்னால் அது ஒரு தலைமைத்துவம் என்ற அர்த்தம். சாராய் என்று சொன்னால் ஆளுகை என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீனிடத்தில் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் அவள் ஓடி போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஓடுறோம்? குடும்பத்தை விட்டு ஓடுறோம், புருஷனை விட்டு ஓடி போகிறார்கள், மனைவி புருஷனை விட்டு, புருஷன் மனைவி விட்டு ஓடி, பிள்ளைகள் பெற்றோர்கள் ஓடி போகிறாங்க, பல காரியங்கள் ஓடி போகிறார்கள். இரண்டாவது கேள்வி, எங்கே போகிறாய்? நீ எங்கே? கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக, அவர் பாடுகள் அனுமதிக்கு முன்பாக அவர் ஜெபிக்கிற நேரத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரோடு இருந்த சீடர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர்களே அந்த பாடுனா நமக்கு என்னவா இருக்கும்? இயேசுவோடு இருந்த சீடர்கள், இயேசுவை முகமுகமாய் பார்த்த ஜனங்கள், இயேசுவோடு சாப்பிட்டவர்கள், இயேசுவோடு ராத்திரி தங்கினவர்கள், அவர்களே என்ன செய்கிறார்கள்? ஓடி போகிறார்கள். ஆகார் சொல்கிறார், நான் ஓடி போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு ஒரு அடிமை பெண், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது.
ஆபிரகாமோடு வாழும்படியாக, ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடத்தும்படியாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. விசுவாசத்தின் தகப்பனோட அவர் சேர்ந்து வாழும்படியாக அவருக்கு கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் அவரோடு வாழ அவருக்கு மனமில்லை. ஆகவே அவர் ஓடி போகிறார். அத்தர் தூதன் கேட்கிறார், நீ எங்கே போகிறாய்? இன்னைக்கு நாம் எங்க போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு வழிகள் இருக்கிறது. இருவழி சந்தியாய் காணப்படுகிற வாழ்க்கை. ஒரு பாதையில போவோம் என்று சொன்னால் அது பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். மற்றொரு பாதையில போவோம் என்று சொன்னால் அது நரகத்துக்கு கொண்டு போகும். நாம் எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நாம் எங்க போகிறோம்? கர்த்தர் கேட்கிற இரண்டாவது கேள்வி, நீ எங்கே போகிறாய்? தேவ ஜனமே, நாம் எங்க போகிறோம்? நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? ஆனார் ஓடி போகிறார். அவர் ஒரு அடிமை பெண் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய வித்து காணப்பட்டது, ஆபிரகாமுடைய சந்ததி வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் அவர் ஓடி போகிறார். ஆகவே தான் தூதன் கேட்கிறான், நீ எங்கே போகிறான்? பாருங்க, அதுக்கு தூதன் சொல்லுகிறான். வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அடங்கியிரு என்றார். பாருங்க, தூதன் சொல்லுகிற, நீ போ, நீ ஓடி போகாத, மீண்டும் நீ சாரா இடத்தில் போ, நீ மீண்டும் நாச்சியார் இடத்தில் போ, அங்க போய் நீ என்ன செய்? அடங்கியிரு, அடங்கியிரு என்று சொல்லி தூதன் சொல்லுகிறார். அதே போல ஆபிரகாமுடைய வித்த வாழ்க்கையில் இருந்தபடினால, ஆபிரகாமுடைய சந்ததி வாழ்க்கையில் இருந்தபடினால, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனமாக வித்து கர்த்தர் நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். விசுவாச மார்க்கத்தில் நடக்கும்படியாக அடிமையாக இருந்த நன்மையை கர்த்தர் நம்மை வேறுபிடித்து கர்த்தர் விசுவாசமான மார்க்கத்தில் கர்த்தர் கொண்டு வந்தபடினால நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபை விட்டு போகலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? எங்க தான் போக முடியும்? போய் எங்க தான் போக முடியும்? அல்லேலூயா. நீ அடங்கிடு, தேவனோடு போய் அடங்கிடு. வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு அவர் நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறபடினால, அல்லேலூயா, நாம் இந்த வழியில போகிறபடினால நமக்கு எப்படி என்ன உண்டாகிறது? நித்திய ஜீவன். வாசிங்க ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு நாம் அடிமைகளாய் ஆனபடினால் நமக்கு பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவனாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் கேட்கிற இரண்டாவது கேள்வி, நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே போகாத, நீ போய் பலத்த கருத்துக்குள் அடங்கிரு. ஏனென்றால் நான் உன்னை பாவத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி நான் கர்த்தருக்காக உன்னை அடிமையாக்கும்படி நான் பரிசுத்தம் என்ற பலனை உனக்கு தந்து, ஏனென்றால் நித்திய ஜீவனை பெறும்படியாக. ஹல்லேலூயா. நாம் ஏன் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இந்த விசுவாச பாதையில் நாம் வந்திருக்கிறோம்? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறோம்? ஏனென்றால் அந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக. ஒருவரும் கொடுக்க முடியாத அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி வாக்களிக்கிறார். ஆனால் நாம் ஓடுகிறோமே, அவன் என்ன செய்வான்? ஓடுகிறோமே. கர்த்தர் யோனாவை அழைத்தார். அவன் நினைவுக்கு போக சொன்னான். ஆனால் எங்க போனா? தர்ஷீசுக்கு போனான். அவன் ஓடினான், தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனான். தேவ சமூகத்தை ஓடினான். ஓடி போய வாழ்க்கை எப்படி ஆனது? கடைசி அவன் எங்க போய் சேர்ந்தான்? மீனிங் வயிற்றில் போய் சேர்ந்தான். அருமையான தேவ ஜனமே, நீ தேவ சமூகத்தை விட்டு தேவ சபையை விட்டு போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தரின் காரியங்களை உன்னை பார்த்து சொல்கிறார், நீ எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தை விட்டு போவாய் என்று சொன்னால் நீயும் நீனின் வயிற்றிலே தான் கிடப்பாய். ஒரு மனிதன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனானான். அவன் போகிற வழியில என்ன ஆனது? கல்லர்கள் கையிலே அகப்பட்டான். அவர்கள் வஸ்திரத்தை உரிந்தார்கள், வஸ்திரத்தை கிழித்து போட்டார்கள், குற்று நூறாய் ஆக்கி அவனை போட்டு விட்டு கடந்து சென்றார்கள். ஒருவேளை
வஸ்திரத்தை கிழித்தவன் மாத்திரம் இருந்தால் இருந்திருப்பான் என்று சொன்னார். வேற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அவன் கடந்து சேர்ந்திருப்பான் எரிகோக்கு. ஆனால் வாழ்க்கையில குற்று நூறாய் காணப்பட்டான். முழு சரீர காயங்களாக காணப்படுகிறது. முழு வாழ்க்கை காயங்களாக இருக்கிறது. அவனால் நடக்க முடியலை, அவனால் எந்திரிக்க முடியலை. ஏன்? அவன் எருசலேமை விட்டு போனபடினால. தேவ ஜனமே, நீ எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய் சொல்லுங்க. அவள் சொன்னா, நான் ஓடுகிறேன். நான் சொல்லுங்க, அவங்க சொல்லிட்டா நான் ஓடுறேன்னு சொல்லி. அநேக ஓடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுற, நீ போய் அடங்கிடு, நீ போய் அடங்கிடு. நம் தேவ சமூகத்தில் கர்த்தர் அடங்கி இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி. வேதம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இத வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடங்கியிருங்க, பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்கணுமா? இப்போ தேவ சமூகத்தை விட்டு நாம் போகவே கூடாது. என்னைக்கு நாம் போவோமோ அன்னைக்கு வாழ்க்கை இந்த முடிவு மிகவும் மோசமான நிலையில் இருக்கும். அவர் ஓடுகிறார். ஒருவேளை தேவ தூதர் வந்து எச்சரிக்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால், ஒருவேளை தேவ தூதர் வந்து ஆகாரத்தில் பேசாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால், நீ மீண்டும் இந்த நாட்சாரத்தை அடங்கியர் என்று சொல்லாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால், அவள் வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஆகார வாழ்க்கை முடிவு என்னவா இருக்கும்? மீண்டும் ஆபிரகாமுக்கு கிடைத்திருப்பாளா? மீண்டும் ஆபிரகாம் வாழ்க்கையில சேர்ந்திருப்பாளா? ஆபிரகாம் குடும்பத்தில் சேர்ந்திருப்பாளா? இல்லை. அவள் பிசாசு கையில் சேர்ந்திருப்பான், அந்நியர் கையில் சேர்ந்திருப்பான். எவ்விதமாக எருசலேம் விட்டு போன மனிதன் கல்லர் கையில் அகப்பட்டானோ, அதே போல வாழ்க்கையிலும் பிசாசின் கையில் நாம் அகப்படுவோம். நம் தேவ சமூகத்தில் ஓடி போவோம் என்று சொன்னான். நீ எங்கே போகிறாய்? பாருங்க, ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். கல்யாணம் முடிந்த புதிதான ஒரு தம்பதிகள், அவர்கள் நன்றாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு புஸ்தகத்தை படித்த கதையை சொல்லுகிறேன். அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கணவன் வேலைக்கு போகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறானா, அவன் எல்லாவற்றையும் ரெடியாகிவிட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி ரெடியாகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வந்துவிட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுக்கு புருஷனுக்கு வேலைக்கு செல்வது ஒரு அர்ஜென்ட் இருக்கிறபடினால, சரி நான் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆபீஸ்க்கு நேராக அவன் போய்விட்டானான். அப்படிப்பட்ட நேரத்தில் பிசாசானவன் அந்த சகோதரர்கள் பேசுகிறான், பாத்தியா, அவன் உன்னை நேசிக்கவில்லை, அவன் உன்னை அன்பு கூறவில்லை, அவன் தாயின் வார்த்தைக்கு ஒரு பதில் சொல்லாம அவன் போய்விட்டானே, அவன் உன்னை நேசிப்பதில்லை என்று சொல்லி பிசாசு ஒரு வார்த்தையை போட்டு விட்டானா. அந்த வார்த்தையால் அவர் உள்ளுக்குள் கிரியை செய்தது. அவர் கிரியை செய்த, ஐயோ உண்மையாக என் கணவனை நேசிக்கவில்லை என்று சொல்லி, எப்படியா இங்க இருந்த அர்த்தம் இல்லை, நான் ஜீவிப்பது அர்த்தம் இல்லை என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரா, அவர் ஓட ஆரம்பித்தார். வீட்டை விட்டு ஓடி போனார். வீட்டை ஓடி போய் எங்க போன, ஸ்டேஷனுக்கு போனான். ட்ரெயினை பிடித்தல் எங்க போகிறான், ஐயோ என் வீட்டில் வாழ பிடிப்பில்லையே, என் கணவனை நேசிக்கவில்லையே, அன்பு கூறவில்லையே, என் மாமியார் கொள்ள தாங்க முடியல என்று சொல்லி அவள் ஓடினார். விசுவாசம் சொல்றான், நீ ஓடி, நீ ஓடி. அவள் ஓடி ட்ரெயினை பிடித்துக் கொண்டாள். ட்ரெயினில் உட்கார்ந்து கொண்டிருக்க நேரத்தில், சோகத்தோடும் கவலையோடு இருக்கிற நேரத்தில் அதை பார்த்த ஒரு சகோதரி வந்து சொல்லுகிறான். சகோதரி மற்ற ஒருத்தர் சொல்றாங்க, நீ ஏன் சோகமா இருக்கிறாய், நீ ஏன் துக்கமா இருக்கிறாய் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அப்போ பிசாசு மிகவும் தந்திரமாக அந்த வார்த்தையை அவள் என்ன செய்கிறானா, பயன்படுத்துகிறான். அவள் தனிமையில் இருக்கிறாள், அவள் ஓடுகிறாள். அப்படிப்பட்ட நேரத்தில் மற்றவர்கள் பற்றி வந்து சொல்றாள், நீ எங்கே போகிறாய், நீ எங்கே போகிறாய்? அவள் சொல்லுகிறா, நான் ஓடி போகிறேன், நான் சொல்லுங்க ஓடி போகிறேன். என் புருஷனை நேசிக்கவில்லை, என் கணவன் நேசிக்கவில்லை, மாமியார் தொல்லை தாங்க முடியல, ஆகவே நான் ஓடி போறேன். அவளை சொல்ற, கவலைப்படாத சகோதரியே, நீ கவலைப்படாத, நான் போகிற இடத்திலே நானும் உன்னை கொண்டு போகிறேன், நன்றாக பணம் சம்பாதிக்கலாம், நன்றாக வேலை கிடைக்கும் என்று சொல்லி அவள் மூளை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டாள்.
ஆனால் ட்ரெயின் ஆரம்பத்துக்கு முன்பாக சில நிமிடங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் பேசினார், நீ இறங்கு, நீ இறங்கு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ ஏன் ஓடுகிறாய், நீ வீட்டுக்கு போ என்று சொல்லி அவர் மீண்டும் ட்ரெயின் விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்தாராம். அவர் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை வீட்டுக்கு ஓடி போயிருப்பா என்று சொன்னார், அவன் வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஒரு வேசியாய் மாறி இருப்பார், ஒரு விபச்சாரியா மாறி இருக்கலாம், வாழ்க்கை பரிதிக்கிற நிலைமையில போயிருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இரண்டாவதாக, நீ எங்கே போகிறாய்? இது பதில் இருக்கிற நம்ம இடத்தில் கர்த்தர் கேட்கிற கேள்வி. முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? இரண்டாவது கேள்வி, எங்கே போகிறாய்? கேள்வி பார்த்தீங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு. வாழ்க்கை குற்றமுறை கேள்வி இருக்கு, நீ எங்கே போகிறாய்? மூணாவதாக ஒரு கேள்வி வாசிக்க. ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரூத் 2:19. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்குகிறாய்? எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டார். இன்றைக்கு நீ எங்கே கதிர் பொறுக்குகிறாய் என்ற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இன்றைக்கு நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? பாருங்க, இந்த ரூத் மாமியார் மருமகளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? இது அர்த்தம் என்ன என்று சொன்னால், சரியாக பார்ப்போம் சொன்னால், நீ எங்கே சத்தியத்தை கேட்டாய்? நீ எங்கே உபதேசத்தை கேட்டாய்? எங்கே நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாய்? பாருங்க, நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? அது அல்ப காலம் இருந்தபடினால பலவிதமான வயல்கள், அநேக வயல்கள் காணப்பட்டது, அநேக இடங்கள் காணப்பட்டது. அநேகர் சென்றார்கள் கதிர் பொறுக்கும்படியாக. அவர்கள் அந்த கதிர் இனிசேவல் கட்டும் போது அநேக கதிர்கள் கீழே விழும். அப்படிப்பட்ட விழுகிற நேரத்தில் அந்த கதிரை யார் பொறுக்க முடியும் என்று சொன்னால், கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள், தரித்திரர்கள் தான் அந்த கதிரை பொறுக்க முடியும். ஆனால் இந்த ரூத்தோ அவள் மோவாபியர் பெண்ணாக காணப்படுகிறார். அந்த மோவாபி என்ன செய்கிறார்? அவளும் கதிரை பொறுக்குகிறார். கதிரை பொறுக்கி கொண்டு அவள் மீண்டும் வீட்டுக்கு வரும்போது நகோமி கேட்கிறார், நீ எங்கே கதிரை பொறுக்கினார்? அதற்கு ரூத் என்ன சொல்லுகிறார்? நான் இப்படிப்பட்ட இடத்துல போவாஸ் என்கிற வயலிலே நான் கதிரை பொறுக்கினேன். அப்போ நகோமி சொல்கிறார், நீ அங்கே கதிர் பொறுக்கு என்று சொல்கிறார். அப்போ ரூத் சொல்லுகிறார், ஏற்கனவே போவாஸ் சொல்லி இருக்கிறார், நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கேயே கதிர் பெருக்கு என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் சத்தியத்தை எங்கே கேட்டோம், நாம் உபதேசத்தை எங்கே கேட்கிறோம். யாரை குறை சொல்லவில்லை. அநேகர் நம்முடைய சபை கூடுதலை விட்டு அங்க சபை இருக்கு, அங்க எழுப்புதல் கூட்டம் இருக்கு, அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்து விட்டாலே அவர் நல்லா வெளிப்பாடு சொல்லுகிறாரே, அங்க சுகமளிக்கும் கூட்டம் இருக்கிறது, அங்கே இங்கேயும் ஓடுகிறார்களே, அங்கேயும் சத்தியத்தை கேட்கிறார்கள், இங்கேயும் சத்தியத்தை கேட்கிறார்கள், பல இடத்துல பல உபதேசங்களை கேட்டுக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீ எங்கே கதிரை பொறுக்கினாய்? மூணாவது கேள்வி, நீ எங்கே கதிரை பொறுக்கினாய்? போவாஸ் மணவாளனுக்கு அடையாளமா இருக்கிறது, ரூத் மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறது, அந்த வயல் சபைக்கு அடையாளமா இருக்கிறது. சரியான சபையில இருந்து நீ உபதேசத்தை கேட்பாய் என்று சொன்னால், சரியான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே நாம் ஒரு மணவாட்டியாய் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இங்க சொல்லி கதிரை பொறுக்காத, அங்கே போய் அங்கே சத்தியத்தை கேட்டு கொள்ளையாத. ஆனால் தேவ சொல்லுகிற வார்த்தை, நீ எங்கே கதிர் பொறுக்குகிறாய்? போவாஸ் ஆகிய வயலிலே நீ
வந்து கதிரை பொறுப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை மனவாட்டியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதோ மனவாளன் சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திக்கும்படி நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அவரை சந்திக்கும்படி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் போவாசாகிய வயலிலே நாம் கதிரை பொறுக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக சபையில் நல்ல சத்தியங்கள் இருக்கு, அநேக வெளிப்பாடுகள் உண்டு, அநேக சுகமாக்குற வல்லமை உண்டு. அங்க சுகம் கிடைக்கிறது, இங்க சுகம் இல்லையே என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சத்தியம் அறியும்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடைசி காலமா இருக்கிறது. இந்த கடைசி காலம் இருக்கிறபடினால அநேக எழுப்புதல் காணப்படுகிறது. ஆகவே அங்க ஓடுகிறோம், இங்க ஓடுகிறோம். பிசாசானவன் மனதை குழப்பி விடுவான். ஆகவே தேவஜனமே, கர்த்தர் உன்னை வைத்த ஏதேன் தோட்டத்திலே நீ நிலைத்திருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் ரூத்தாய் மாற்ற வருகிறார். நீ எங்கே கதிர் பொறுக்கிறாய்? நீ எந்த சபையில் இருக்கிறாய்? அங்கே இங்கே மாறாத. சிம்சனுடைய வாழ்க்கை அவன் முடிவு பார்க்கும் போது மிகவும் பரிதவிக்கிற நிலைமை மாறிப்போனது. அவன் மனிதனுக்கு வேடிக்கை பொருளாய் மாற முடியாது, ஒரு குரங்காய் மாறிவிட்டான். வேடிக்கை பொருளாய் மாறினான். அப்படினால்தான் அவன் வாழ்க்கை திருடனாய் போனான். அருமையான தேவஜனமே, போவாசாகிய வயலிலே நீ இருப்பாய் என்று சொன்னால், மனவாளன் இருக்கிற வயலிலே இருப்பாய் என்று சொன்னால், கதிரை பொறுப்பாய் என்று சொன்னால், வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு ஜீவிப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய மனவாட்டியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்திலிருந்து வருகிற கேள்வி, நீ எங்கே கதிர் பொறுக்கிறாய்? உன்னத பாட்டிலே ஒரு நீங்க கேட்கலாம், மற்ற சபாக்காரங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? மற்ற உபதேசக்காரங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? ஐயோ, நாமும் இங்க பிரசங்கிக்கிறோம், மற்றவங்க பிரசங்கிக்கிறார்கள், அவர்களும் நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், நாங்களும் கொடுக்கிறோம், அவங்க நன்றா ஆடம்பரமா ஜீவிக்கிறார்களே, நாங்களும் ஜீவிக்கிறோம், நீங்களும் வசனத்தார பேசுகிறீங்க, அங்கேயும் வசனத்தாரர்கள், அப்ப அவங்க போக மாட்டாங்களா என்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்விதான். ஆனால் அநேக கடைசி காலத்தினுடைய அநேக நன்றாக பிரசங்கம் வரும். ஆனால் தேவன் வைத்த சபையிலே இருக்கிற உபதேசத்துல, அப்போஸ்தலர் உபதேசத்திலே நீ கீழ்ப்படிந்து ஜீவிப்பாய் என்று சொன்னால் கர்த்தருக்கு மனவாட்டியாய் மாறுவதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அநேக தோழர்கள் உண்டு, அநேக நண்பர்கள் உண்டு, ஆனா மனவாட்டியோ ஒருத்தியே. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது, என் புறாவே, என் உத்தமியே. வாசிங்க 6ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 6-8 வசனம் வாசிங்க. ராஜஸ்திரீகள் 60 பேர்கள் மறுமணவாட்டிகள், கன்னிகளுக்கும் தொகை இல்லை. வாசிங்க. என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. போதுமானது. பாருங்க, ஒருத்தியே. அவ கர்த்தருக்கு மனவாட்டியா மாறுகிறார் ஒருத்தியே. அநேகர் இருக்கிறார்கள், அநேக தேவராஜ்யத்துக்கு போவார்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு மனவாட்டி ஒருத்தியே, அவள் தான் போவாசாகிய வயலிலே கதிரை பொறுக்கிறவர். அல்லேலூயா. நீ எங்கே கதிர் பொறுக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? தேவ சபையிலிருந்து தேவ வசனத்தை சரியாக கேட்டு ஜீவிப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் மனவாட்டியை கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. 2 விதமான மந்தைகள் உண்டு. ஒன்று தோழர்களுடைய மந்தை, ஒரு நேசருடைய மந்தை. எந்த மந்தையில நீ இருக்கிறாய்? தோழருடைய மந்தையில இருக்கிறாயா? நேசர் இருக்கிற மந்தையில வைத்து இருக்கிறாயா? நேசர் மந்தை என்று சொன்னால் கர்த்தர் நம்ம எந்த இடத்துல அபிஷேகித்தாரோ, கர்த்தர் எந்த இடத்துல அபிஷேகித்தாரோ, கர்த்தர் எந்த சபையில கர்த்தர் வைத்திருக்காரோ அது நேசரின் மந்தை. அந்த மந்தையை விட்டு நீ தோழருடைய மந்தைக்கு போனா நேசர் பிரியப்பட மாட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்கே கதிர் பொறுக்கிறாய்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? வாசிங்க வசனத்தை. உன்னத பாட்டிலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்துமநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறேன்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவரைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? நான் இருக்க வேண்டியது என்ன? தோழருடைய மந்தையில அலைந்து திரிகிறது போல் இருக்கிறது. 2 மந்தையிலும் ஆடுகள் தான்,
2 ஆடுகளும் புல்லை மேய்கிறதான். ஆனால் ஏன் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறார்? தோழருடைய மந்தை வேர், நேசருடைய மந்தை வேறா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தோழர் மந்தைக்கு போவா என்று சொன்னார், அங்க சரியான மனவாட்டியை மாற முடியாது. நேசரின் மந்தையில நீ இருப்பாய் என்று சொன்னார், போவாசின் களத்திலே கதிர் பொறுப்பாய் என்று சொன்னார். கர்த்தருடைய உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீ எங்கே கதிர் பொறுக்குகிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே போகிறாய்? 3வது கேள்வி, நீ எங்கே கதிர் பொறுக்குகிறாய்? அதில் கர்த்தருடைய கேள்வி பயங்கரமா இருக்கு. இந்த கேள்வி கர்த்தர் நேற்று உள்ளத்தில் போட்டார். சபையை பார்த்து கேட்க தேவை என்று சொல்லி கர்த்தர் சொல்றபடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியாரோட ஒத்தாசை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே கதிர் பொறுக்குகிறாய்? 4வதாக யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு என்னை என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்னை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். போதுமானது. இங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள். 4வது கேள்வி, நீ எங்கே தங்கியிருக்கிறாய்? அந்திரியா என்ன செய்கிறான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? அது அவர் சொல்லுகிறாரு, நான் தங்குற இடத்துல நீயும் தங்கு என்று சொல்லி தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே நான் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த ராத்திரி அந்த அந்திரியா என்ன செய்கிறான்? மேசியா அவன் கண்டுகொண்டான், மேசியா என்று சொல்லி நான் தேடுகிற ரபி என்று கண்டுகொண்டான். அந்த ராத்திரி அவன் இயேசுவிற்கு தங்குறபடினால அவன் கண்டுகொண்டான், நான் தங்கி கொண்டிருக்கிறேன், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இவன் தான் மேசியா என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். அவன் தங்குறபடினால அந்த தேடியத்தை அவன் கண்டுபிடித்து கொண்டான். அவன் இயேசுவோடு தங்குறபடினால தான் அந்த பரிசுத்தத்தை அவனை அடைந்து விட்டான். ஆகவே மறுநாள் அவன் போகிறான் வீட்டுக்கு. அவன் சீமோன் பேதுரு சொல்லுகிறான், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியாவை நேற்று தினத்திலே நான் கண்டேன். ஏனென்றால் நான் அங்கே தங்கினேன், நான் அவரோடு தங்கினேன். தங்கினபடினால நான் தெரிந்து கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், நான் எதிர்பார்த்தேன், அவர் தான் மேசியா. வாசிங்க 41ஆம் வசனத்தை. அவன் முதலாவது தன் சகோதரனான சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பது கிறிஸ்து. பாருங்க, சொல்லுகிறான், நான் மேசியாவை கண்டேன். அவன் நாம் இன்னைக்கு எங்க தங்குகிறோம்? நாம் தங்குற இடம் சரியா இருக்கிறதா? நாம் தங்குற இடம் சரியா இருக்கிறதா? ஒருவேளை பெற்றோர் எடுத்து வீட்டில் தங்க முடியாம இருக்கிறது, சரியாக ஒரு குடும்ப ஜீவனத்தில் கலந்து கொண்டு பெற்றோரோடு தங்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். நண்பரோடு தங்குகிறோமா? தேவிகத்தை விட்டு விட்டு பாவத்துக்கு அடிங்க பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பாவத்தில் தங்கி கொண்டிருக்கிறோமா? அதனால தேவஜனமே காலையில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே தங்குகிறாய்? நாம் தங்குகிற இடம் அது பரிசுத்தமான ஸ்தலமா? நாம் தங்குகிற இடம் அது தெய்வீகமா இருக்கிறதா? அது எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்க. எங்கேயோ போய் தங்கணும் அப்படி சொல்லி இல்லை, எங்கேயோ போய் எப்படியோ நான் வாழ்வது அல்ல. நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எங்க தங்குகிறோமோ அதுல தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். நாம் எங்க தங்குகிறோமோ அங்கே தேவனுடைய சமூகம் இருக்க வேண்டும். நாம் எங்க தங்குகிறோமோ அங்க தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, நாம் எங்க தங்குகிறோம்? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் கேட்கிறான், நீ எங்கே தங்குகிறாய்? அவன் சொல்றான், எங்கேயாவது போய் தங்குகிறேன்ப்பா, நான் எங்கேயாவது போய் தங்குவேன். வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்கே இருந்து வந்தாய் என்று நீங்கள் அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய தேவீர் எங்கேயாகிலும் போய் எங்கேயாவது போய் நினைச்சுவேன் அங்க போவேன். எங்கேயாவது போய் தங்குறோமா? நம்ம நீங்க எங்க தங்குறோம்? அவன் சொல்றான், நான் எங்கேயாவது போய் தங்குறது கிடையாது. தேவ ஜனமே,
தேவ சமூகத்தில் தங்கிறது தான் மேன்மையான ஒரு இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாமின் கூடாரத்தில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம், தேவ சமூகத்திலே காத்திருப்பது எனக்கு நலமா இருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 84:10. வாசிங்க சங்கீதம். பிரகாரங்களில் செல்லும் ம். ஒரே நாள் நல்லது. ம். அவாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். ம். என் தேவனுடைய ஆலயத்தின் தேவனுடைய ஆலயத்திலே வாசமா இருப்பதே நான் தெரிந்து கொள்வேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தங்குவது, நான் ஆகாமின் கூடாரத்தில் வாசமா இருப்பது நான் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தேவ சமூகத்திலே தேவ சபையிலே நான் தங்கி இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். நேர்பதிலே மனிதன் சொல்லுகிறான், நான் எங்கேயாவது போய் தங்குவேன் என்று சொல்கிறான். எங்கேயாவது தங்குவது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. எங்கேயாவது எப்படியா ஜீவிப்பது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. எங்கேயாவது தங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாமே, நான் வாழ்க்கை ஓடி கொண்டிருக்கிறாமே நினைக்கிறார். தேவ ஜனமே, நீ தங்க வேண்டிய இடம் தேவ சபை. ஆகாமின் கூடாரத்தில் தங்காத, தேவையில்லாத நண்பர்கள் தங்காத, நண்பர்கள் குடித்துக் கொண்டு குப்பாரை போட்டு வாழ்க்கை ஓடி கொண்டிருக்காத. தேவ சமூகத்தை, தேவ வீட்டை தேடு. சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 27:4 என்ன சொல்ல வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், நான் ஒன்றே நான் கேட்டேன், நான் அதுவே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமை நான் பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது ஆலயத்திலே நான் தங்கியிருக்கிற கரங்களை தட்டுகிற நாமத்தை பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கிக் கொள்வது நலமான ஒரு காரியம். நீங்க எத்தனை பேர் ஆலயத்தில் தங்குகிறோம்? எத்தனை பேர் ஆலயத்துக்கு நேராக நாம் கடந்து வருகிறோம்? நீ எங்கே தங்குகிறாய்? உபவாச கூட்டத்துக்கு நாம் வருகிறோமா? காத்திருப்பு கூட்டத்துக்கு நாம் வருகிறோமா? விசேஷமான கூட்டங்களுக்கு நாம் வருகிறோமா? கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர் கேட்கிற கேள்வி, நீ எங்கே தங்குகிறாய்? சங்கீதக்காரன் சொன்னான் அல்லவா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என்னுடைய மரணம் வரைக்கும், என் உயிர் கர்த்தர் எடுக்கும் வரைக்கும் நான் தேவ சபையிலே தேவ சமூகத்திலே நான் நாடுவேன். என்னைக்காட்டு நாம் முழு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோமா? ராத்திரி வீட்டிலிருந்து நாம் ஜெபித்திருக்கோமா? கர்த்தர் கேட்கிற 4வது கேள்வி, நீ எங்கே தங்குகிறாய்? நீ யார் கூட தங்குகிறாய்? அந்த சீடர் அந்திரேயா இயேசுவோடு தங்கினபடினால அவன் மேசியாவை கண்டுகொண்டான். தேவ சமூகத்தில் தேவ சபையில நாம் தங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக வரப்போகிற மேசியாவை நாம் காண முடியும் என்பது சந்தேகமில்லை. அல்லேலூயா. முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? 2வது கேள்வி, நீ எங்கே போகிறாய்? 3வது கேள்வி, நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? 4வது கேள்வி, எங்கே தங்கி இருக்கிறாய்? 5வதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். போதுமான உங்கள் விசுவாசம் எங்கே? 5வதாக கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, உன் விசுவாசம் எங்கே? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 17:15. அங்க யோபு சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை வாசிங்க. என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? போதுமானது. பாருங்க, கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, உன் விசுவாசம் எங்கே? 5வது கேள்வி காணப்படுகிறது, உன் விசுவாசம் எங்கே? அதற்கு யோபுடைய பக்தன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? என் நம்பிக்கை எங்கே? உத்தமனாக இருக்கிறான் யோபு, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த யோபு. அவன் சொல்கிறான், என் நம்பிக்கை இப்போ எங்க போயிட்ட பண்ணவரே? நான் நம்பிக்கொண்டிருந்தேன், நம்பிக்கை எங்கே? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன் விசுவாசம் எங்கே? நான் தந்த ரட்சிப்பு எங்கே? நான் தந்த விசுவாசம் எங்கே? நான் உனக்குள் வைத்த
விசுவாசம் எங்கே? விசுவாசம் நமக்கு அப்படியே வரல. விசுவாசம் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு காரியம் தான் விசுவாசம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யூதா 3ஆம் வசனத்திலே அவர் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. வசனம் வாசிங்க. யூதா 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக. அப்போ பரிசுத்தவான்களுக்கு யார் விசுவாசத்தை கொடுக்கிறார்? கர்த்தர் விசுவாசத்தை. அப்ப நமக்கு விசுவாசத்தை தந்தவர் யார்? சொல்லுங்க, கர்த்தர். அப்ப அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே கர்த்தர் வரும்போது அந்த விசுவாசத்தை அவர் கேட்பார், மகனே நான் உனக்கு தந்த விசுவாசம் எங்கே? ஏதோ பாஸ்டர் விசுவாசம் தரவில்லை, ஏதோ மற்ற ஊழியக்காரர்கள் விசுவாசம் தரவில்லை, ஏதோ மளிகை கடையில கிடைக்கிற போற விசுவாசத்தை நீ வாங்கவில்லை. என் தேவன் உனக்கு விசுவாசம் தந்தாரே. ஆகவே அந்த கால நேரத்தில் கர்த்தர் கேட்கிறார், உன் விசுவாசம் எங்கே? நான் அல்லவோ தந்தேன், விசுவாசம் எங்கே? சீடர்கள் கடலில் பிரயாணம் சென்ற நேரத்தில் காற்றுகள் அடித்தது, புயல் வந்தது, அவர்கள் பயந்து போனார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்போது அவர்கள் பார்த்து சொன்னார், என் விசுவாசம் எங்கே? அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே? எனக்கு தந்த அதிகாரத்தை நான் உனக்கு தந்தேனே, பிசாசை விரட்டும்படியாக ஒரு விசுவாசம் தந்தேனே, அந்த விசுவாசம் எங்கே? நான் தந்த அபிஷேகம் எங்கே? நான் தந்த தீர்க்க வரம் எங்கே? நான் தந்த சுகமாக்குற வரம் எங்கே? எங்கே? இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? விசுவாசம் எங்கே? காட்டுல பறக்கிற போற விசுவாசம் பறந்து போயிட்டுதா? செத்து போன விசுவாசமா காணப்படுகிறதா? அற்ப விசுவாசமா காணப்படுகிறோமா? இல்லாவிட்டால் யூதாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட மகா பரிசுத்த விசுவாசமா காணப்படுகிறீர்களா? நம்ம விசுவாசம் இன்னைக்கு எப்படியா இருக்கிறது? பலவீனத்தின் நேரத்தில், போராட்ட நேரத்தில், காற்று கடல் கொந்தளிக்கிற நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? ஒரு விஷயம் கர்த்தர் கேட்கிறார், ஒரு விசுவாசம் எங்கே? யூதா 20ஆம் வசனத்தை வாசிங்க. மகா பரிசுத்தம் வாசிங்க. மகா பரிசுத்தமான விசுவாசம். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் விசுவாசம் இருக்குதா? செத்து போன விசுவாசமா இருக்கிறதா? அற்ப விசுவாசமா இருக்கிறதா? இல்ல கர்த்தர் தந்த விசுவாசம் அது மகா பரிசுத்த விசுவாசமா மாறிவிட்டதா? நம்ம ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், பகல் நேரத்துல ஒரு விசுவாசம் எங்கே? இயேசு கிறிஸ்து உயிரோடு நாட்களிலே அவர் சொல்லுகிறார், முழு இஸ்ரவேல் தேசத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. வாசிங்க வசனத்தை. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. கர்த்தர் நமக்கு தந்த விசுவாசம் பெரியதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட விசுவாசம் நான் எங்கேயுமே பார்க்க முடியவில்லையே. உலகத்தாண்ட பார்க்க முடியவில்லையே, அரசியல்வாதியை பார்க்க முடியவில்லையே, டாக்டரை பார்க்க முடியவில்லை. அந்த விசுவாசத்தை நான் உனக்கு தந்தேனே, அந்த விசுவாசம் எங்கே? 2 தெசலோனிக்கர் புத்தகத்தை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே விசுவாசம் ஒருவரிடத்திலும் இல்லையே. வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஒத்துடைய நீ விசுவாசமா? நீ விசுவாசம் இருக்குதா? கர்த்தர் தந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? கர்த்தர் கேட்கிற கேள்வி 5வதாக, மகனே நான் தந்த விசுவாசம் எங்கே? கர்த்தர் ஒருத்தருடைய இல்லையே சொல்றாரு. யார்ட்டுமே இல்லையே. விசுவாசம் எங்க போயிட்டு? பவுல் சொல்லுகிறார், தெளிவாக பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுலுடைய அறிக்கை பாருங்க. அவனுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவ்விதமாக நாமும் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். வாசிங்க.
2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றோம் அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்றும் அவரே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறான், என் நம்பிக்கை எங்கே? பவுல் சொல்லுகிறார், அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவிக்கிறார், அவர் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி நாங்கள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக நம்பிக்கை நாங்கள் காணப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறதா? அவர் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் தெளிவாய் பேசுகிறார். அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்கிற விசுவாசம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிறதா? ஏனென்றால் அந்த விசுவாசம் தந்தவர் யார்? கர்த்தர். அவர் வரும்போது கேட்பார், நான் தந்த விசுவாசம் எங்கே? இன்னைக்கு காலை நேரத்தில் கர்த்தர் கேட்கிற கேள்வி, விசுவாசம் எங்கே? 6வது முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் அப்பொழுது கிதியோன் என் ஆண்டவரே கர்த்தர் என்னோடு இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? கர்த்தர் 6வது கேட்கிற கேள்வி, மகனே வாழ்க்கையில் அற்புதம் எங்கே? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே அற்புதம் பெற்றுக் கொண்டாயே, நீ சாட்சி சொன்னாயே, ஆனா இந்த நாட்களில் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது இல்லை. ஏன் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் சுகம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் விளைவிடமா இருக்கிறது? ஏன் என்று சொல்லி கத்தை கேட்கிறார். ஆரம்ப காலத்தில் நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருந்தது, நீ தேவன் சாட்சி சொல்லி கர்த்தராவது மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு சாட்சி ஏன் சொல்ல முடியவில்லை? ஏன் அற்புதம் நடக்கவில்லை? வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நாளை தினத்திலே அற்புதம் செய்ய போகிறார், ஆகவே இன்றைய தினத்திலே நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. வாசிங்க. கர்த்தர் பெரிய காரிய அற்புதம் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் மீண்டும் ஒரு விஷயம் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆரம்ப காலத்தில் செய்த அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில மீண்டும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்காக நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையை ஒப்புவி. ஆவியான சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜீவ பலியை காணிக்க செலுத்துவாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைய எண்ணிக்கை நீங்களே காண மாட்டார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். யோர்தான் நதியை கடந்து போய் அவர் வந்த பிற்பாடு எலியா தீர்க்கதரிசி ரதத்திலும் சுழற்காற்றிலே ஏறி போனான். எலிசா தனித்திருந்தான். அந்த நேரத்தில் மீண்டும் கரை செய்தி போடுமே, மீண்டும் யோர்தானை கடந்து போடுமே, ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமே என்று கலங்கி கொண்டிருக்க நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அவன் மேல் விழுந்த சால்வை முறுக்கி அவன் யோர்தானை அடித்தான். தண்ணி குவியலிருந்து அவன் கடந்து போனான். அற்புதம் நடப்பதற்கு சால்வை எடு, வைராக்கியமான சால்வை எடு. கர்த்தருக்காக ஒரு நிமிஷம் வைராக்கியமா இரு. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வது சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அற்புதம் எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே தங்குகிறாய்? உன் விசுவாசம் எங்கே? யாருக்கு கதிர் பொறுத்துகிறாய்? அற்புதம் எங்கே? கடைசியாக அநேக கேள்விகள் இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை பார்த்து, உன் சகோதரன் எங்கே? அருமையான தேவஜனமே, இந்த பயங்கரமான ஒரு கேள்வி, இது கொடூரமான ஒரு கேள்வி. உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரன் எங்கே? ஆரம்ப காலத்திலே 10 வருடம் 5 வருடம் முன்பாக நீ சபைக்கு வரும்போது தனியா வரவில்லை. உன் சகோதரனோடு வந்தாய்.
அநேக ஆத்மாக்கள் வந்தாய். இப்பொழுது அவர்கள் எங்கே? அவர்கள் எங்கே? அதுக்கு அவன் சொல்லுகிறான், நான் காவலாளியோ? நான் அப்படின்னு சொல்றான், நான் காவலாளியோ என்று சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு நம் மூலமாய் வந்த ஜனங்கள் இன்னைக்கு ஏன் நம்மோடு வரவில்லை? நாம் ஆத்மாக்களை கொண்டு வந்தோமே சபைக்கு, அந்த ஆத்மாக்கள் இப்போது ஏன் இல்லை? கர்த்தர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? உன் மாமனார் எங்கே? உன் மாமியார் எங்கே? உன் மருமகள் எங்கே? எங்கே? நாம் வராதபடிக்கு நாம் இடர்களா இருக்கிறோமா? நாம் அவர்கள் காவலாளி என்று சொல்லி திட்டவட்டமா பேசிக் கொண்டிருக்கிறோமா? நான் என்ன அவருக்கு உத்தரவாதம் என்று சொல்லி நாம் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறோமா? அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மற்றவனுக்கு இடர்களா இருப்பான் சொன்னால் அவன் கழுத்திலே கயிறை கட்டிக்கொண்டு ஏழு கல்லிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. நியாய தீர்ப்பு தான் வரும். சகோதரன் இங்கே கேள்விகள் பயங்கரமா இருக்கிறது. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே தங்குகிறாய்? எங்கே கதிர் பொறுக்குகிறாய்? விசுவாசம் எங்கே? அற்புதம் எங்கே? கடைசியாக உன் சகோதரன் எங்கே? அறிவான தேவஜனமே, இந்த கேள்விக்கு உன்னால் பதில் தர முடியுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பதிலை. ஒருவேளை பதில் தர முடியாவிட்டால் தேவ சமூகத்தில் ஒப்பராகவும், தகப்பனே எனக்கு பதில் தர முடியலையா ஆண்டவரே, சரியாக சமூகத்தில் நிற்க முடியலையே ஆண்டவரே, வாழ்க்கை உமக்கு முன்பாக பரிசுத்தமாக இல்லையா ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காகவே அனுப்பப்பட்ட இந்த தூதாய் காணப்படுகிறது. நீ எங்கே தங்குகிறாய்? நீ ஏன் ஓடி போக நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன் விசுவாசம் எங்கே? நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? அப்படி நினைக்கிறவங்க, நான் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே எழுந்து நின்று கண்கள் மூடுவோமா? கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நீ எங்கே இருக்கிறாய்? நீ சொல்லலாம், நான் சபையில தான் இருக்கிறேன். நீ எங்கே தங்குகிறாய்? நான் சபையில தானே இருக்கேன், நான் வேற எங்குமே இல்லையே. உன் விசுவாசம் எங்கே? அற்புதம் எங்கே? நீ யார் வழியில கதிர் போர்க்கிறாய்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தருடைய